சன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களே, இந்த நாள் இனிய நாள் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் உங்களை சந்திக்கின்ற பொழுது ஒரு சரியான தகவலை சொல்ல வேண்டும், உங்களுக்கு சரியான வழிகாட்டுதலை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் இந்த பகுதியினை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் குலதெய்வம் என்று ஒன்று இருக்கும், இஷ்ட தெய்வமும் இருக்கும். பொதுவாக எந்த ஒரு செயலாக இருந்தாலும் குலதெய்வத்தை வணங்கி அந்த செயலினை மேற்கொள்கின்ற போது அல்லது இஷ்ட தெய்வத்தை வணங்கி அந்த செயலினை மேற்கொள்கின்ற போது அந்த செயல்கள் யாவும் நன்மையாக முடியும், நினைத்தது நிறைவேறும் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பலன்கள் நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதன் வழியே நாம் கடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொன்றையும் இந்த நேரத்தில் இந்த நாள் எப்படி இருக்க போகிறது? குரோதி வருடம் ஆடி மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை 20/7/2024 வளர்ப்பிறை சதுர்த்தசி திதி மாலை 6-9 மணி வரை இன்று. அதன் பிறகு பௌர்ணமி திதி ஆரம்பமாகிறது. மூலம் நட்சத்திரம் அதிகாலை 3-5 மணி வரை. அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம், சித்தயோகம், நல்ல நேரம் காலை 7:31 முதல் 9 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. நல்ல நேரத்தை காலை 10:30 மணி 12 மணி நல்ல நேரமாக இருக்கிறது, அதையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு சூலம் என்று பார்க்கின்ற போது கிழக்கு திசைக்கு சூலம். அதற்கு பரிகாரம் தயாராக கூறப்பட்டிருக்கிறது. சந்திராசனம் ரிஷபராசினருக்கு. ரிஷபராசினர் இன்று எல்லாவித செயல்களிலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது நன்மையாக இருக்கும். வெளியூர் பயணங்களை தள்ளி வைப்பது நன்மையாக இருக்கும். இல்லையெனில் ஏதேனும் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். பொதுவாக இன்றைக்கு ரிஷபராசினர் அமைதி காப்பது நன்மையாக இருக்கும். இந்த நாளில் சூரிய உதயம் என்று பார்க்கின்ற போது காலை 5:55 மணி, அஸ்தமனம் மாலை 6:35 மணி. சன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களே, இந்த நாள் இனி நாள் நிகழ்ச்சியில் 12 ராசினருக்கும் பலன்கள் எப்படி இருக்க போகிறது, ஒவ்வொரு ராசினருக்கும் எந்த விதமான பலன்கள் இன்றைக்கு ஏற்பட போகிறது என்பதை இப்பொழுது பார்ப்போம். முதன்மையாக இன்று மேஷ ராசினருக்கு சந்திர பகவான் பாக்கிய ஸ்தானமான 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அதன் காரணமாக இதுவரையில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். தெய்வ அனுகூலம் ஏற்படும். ஒரு சிலர் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வருவீர்கள். நேற்று வரை இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலகி எதிர்பார்த்த முன்னேற்றங்களை அடையக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். வியாபாரம் தொழிலில் இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். நினைத்த ஒவ்வொன்றையும் நினைத்தபடி செய்து முடிக்கின்ற சக்தி இன்று உங்களுக்கு கிடைக்கும். அமைதியாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்திடக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது. இந்த நாளில் குலதெய்வத்தை வழிபட்டு உங்களுடைய செயல்களை மேற்கொள்ளுங்கள். அதில் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். ரிஷப ராசி நண்பர்களே, நேற்றில் தொடங்கி இன்றைக்கு வரையில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சந்திராஷ்டமத்தின் காரணமாக உங்களுடைய செயல்களில் தடைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கும், நெருக்கடிகள் ஏற்பட்டு கொண்டிருக்கும். வீண் பிரச்சனைகள் உங்களுக்கு தேடி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. மன ரீதியாக குழப்பங்கள் உண்டாகவும், சில சங்கடங்களுக்கு ஆளாகவும், நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். இத்தகைய நாட்களில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். வெளியூர் பயணங்கள் இன்று வேண்டாம். அதேபோல் வாகனத்தை இயக்குவதில் முடிந்தவரை கவனமாக இருப்பது அவசியம். வேறு சிந்தனைகளுடன் வாகனத்தை இயக்க வேண்டாம். இன்றைக்கு புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். நிதானமாக செயல்படுவதால் நினைத்ததை சாதிக்க முடியும். பரபரப்புக்கு இடம் தர வேண்டாம். வீண் சங்கடங்களில் சென்று சிக்க வேண்டாம். அமைதியாக செயல்படுவது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். இன்றைக்கு மிதுன ராசி நண்பர்களே, 7ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய, பூர்த்தியாகிடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும்.
எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அந்நியர்களால் ஆதாயம் அதிகரிக்கும். தொழிலில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். வியாபாரம் அபிவிருத்தியாகும். எதிர்பார்த்த பணம் வரும். நினைத்த சந்தோஷம் கிடைக்கும். வெளியூர் செல்கின்ற முயற்சிகள் சிலருக்கு நிறைவேறும். அதனாலும் ஆதாயம் கிடைக்கும். பொதுவாக இந்த நாள் உங்களுக்கு ஆதாயமான நாளாகவே இருக்கிறது. நண்பர்கள் உதவி புரிவார்கள். தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையால் ஆதாயத்தை அடைகின்ற நாளாகவும் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். இந்த நாள் பொதுவாக மிதுன ராசினருக்கு ஒரு யோகமான நாளாகவே இருக்க போகிறது. திட்டமிட்டு செயல்படுங்கள். எல்லாவற்றிலும் உங்களால் லாபத்தை அடைய முடியும். கடக ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாள் சொல்லுவேன். 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். நினைத்த காரியங்களை உங்களால் நடத்தி கொள்ள முடியும். உடலில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். மனதில் இருந்த குழப்பங்கள் விலக ஆரம்பிக்கும். எந்த ஒன்றையும் எதிர்கொண்டு அதில் வெற்றி பெறக்கூடிய மனநிலை உங்களுக்கு ஏற்படும். தைரியமாக செயல்படுவீர்கள். போட்டியாளர்கள் எதிர்ப்பாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடிகளில் இருந்து வெளியில் வருவீர்கள். வழக்கு விவகாரங்கள் பிரச்சனைகள் எந்த ஒன்றும் இன்றைக்கு உங்களை நெருங்க முடியாமல் போகும். எது வந்தாலும் சந்தித்து அதில் சாதித்திடக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். எல்லாவற்றையும் சமாளிக்கின்ற சக்தி படைத்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி ஒவ்வொரு பணிகளையும் மேற்கொள்கின்ற போது அதில் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். உங்களுடைய செயல்கள் லாபத்தில் சென்று முடியும். சிம்ம ராசி நண்பர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இன்றைக்கு சந்திரன் சந்திரிக்கிறார். மனதில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. வேலைகளில் கூட உடனடியாக முடிந்து விடும். எந்த வேலையும் என்று எதிர்பார்க்க முடியாது. ஏதாகிலும் ஒரு தடை ஏற்பட்டு அதில் கடுமையான முயற்சிகளை மேற்கொண்ட பிறகுதான் அந்த வேலை முடியும். குடும்பத்தில் சின்ன சின்ன சங்கடங்கள் வந்து செல்லும். பிள்ளைகளால் மனதில் சில சங்கடங்கள் ஏற்படும். உறவுகள் கூட உங்களுக்கு இன்றைக்கு ஒத்துழைப்பாக இருக்க மாட்டார்கள். அவர்களாலும் சங்கடங்கள் வரும். பூர்வீக சொத்து விவகாரங்கள் பற்றி இன்றைய தினம் எந்த விதமான பேச்சுகளையும் எடுக்க வேண்டாம். அதனால் சங்கடங்கள் ஏற்படும். பொதுவாக முடிந்தவரை அனுசரித்து செல்வதும் கவனமாக செயல்படுவதும் மற்றவரை அனுசரித்து செல்வதும் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும். இல்லையெனில் அமைதி காப்பது நன்மையாகும். வெளியூர் பயணங்கள் இன்று வேண்டாம். அதனால் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். முயற்சிகள் இழுபறியாவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நாள் பார்த்தீங்கன்னா நீங்க கவனமாக செயல்பட வேண்டிய நாள். அவசரத்தனங்கள் எந்த ஒன்றிலும் இன்றைக்கு உங்களுக்கு வேண்டாம். கன்னி ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் சந்திரிக்கிறார். வேலை பளு அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சொந்த தொழில் செய்து வருபவர்களுக்கு இன்றைக்கு சில சங்கடங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த ஆதாயம் ஏற்படாமல் போகும். முதலீடு குறைவாக இருந்தாலும் அதன் காரணமாகவும் லாபம் குறைவாக இருக்கும். உழைப்பு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் பணியில் இருப்பவர்களுக்கு இன்றைக்கு தேவையில்லாத நெருக்கடிகள் வேலை பளு என்று வந்து சேரும். கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும். இருந்தாலும் மாலையில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த சந்தோஷம் மகிழ்ச்சி என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தாய் வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. எந்த விதமான சங்கடங்கள் வந்தாலும் அதிலிருந்து உங்களால் சமாளித்துக் கொள்ள முடியும். அதுக்காக குரு பகவானின் பார்வையும் உங்களுக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கு. சங்கடங்களை சமாளித்து வெளியில் வரக்கூடிய நிலைதான் உங்களுக்கு இன்றைக்கு. கொஞ்சம் கவனமா இருங்க. துலாம் ராசி நண்பர்களே, 3ஆம் இடத்தில் சந்திரிக்கின்ற சந்திர பகவான் உங்களுக்கு யோகமான பலன்களை வழங்குவார். முயற்சிகளை வெற்றியாக்குவார். நினைத்ததை எல்லாம் நடத்தி வைப்பார். எந்த விதமான செயல்களாக இருந்தாலும் அதில் நீங்கள் துணிச்சலாக இறங்க வேண்டும். தைரியமாக செயல்பட வேண்டும். இது நடக்குமா நடக்காதா என்ற குழப்பங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு வேண்டாம். சோம்பேறித்தனம் உங்களுக்கு வேண்டாம். அந்த சோம்பேறித்தனமும் சோர்வுத்தனமும் தான் உங்களுக்கு சில சங்கடங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. முன்னேற்றத்தை தடை போட்டுக் கொண்டிருக்கிறது. எப்பொழுதும் விழிப்புடன் செயல்படுங்கள். நினைத்ததை கூட சாதிக்க முடியும். என்ன காரணம்னா நல்ல நேரம் இப்போ உங்களுக்கு இருக்கு. 6ஆம் இடத்துல போய் ராகு இருக்காரு. 10ஆம் இடத்துல ஜீவனஸ்தானத்துல சூரியன் இருக்காரு. இந்த காலத்தை விட்டா வேற எந்த காலம் உங்களுக்கு நல்ல காலம் வருவதற்கு வாய்ப்பு பிறகு பார்ப்போம். இப்போ தொழில் தேடி வந்தவர்களுக்கு, புதிய தொழிலுக்காக வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களுக்கு இன்றைக்கு யோகமாக இருக்கும். அதற்குரிய வேலைகளை நீங்கள் கையில் எடுக்கலாம். இறை வேண்டுதலோடு குலதெய்வ வேண்டுதலோடு புதிய முயற்சிகளை கையில் எடுத்தால் நிச்சயமாக உங்களுக்கு யோகம் உண்டாகும். விருச்சிக ராசி நண்பர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அதன் காரணமாக இதுவரையில் இந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும்.
நீங்கள் நினைத்ததை இன்றைய நடத்தி கொள்ள முடியும். வரவுகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். நீங்கள் உங்களுடைய கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியும். இந்த நாள் பொதுவாகவே உங்களுக்கு ஒரு யோகமான அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும். குடும்பத்தினரும் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். செய்து வருகின்ற தொழிலில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதை ஒத்தி வைப்பது நன்மையாக இருக்கும். இன்று எவருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம். இறை வழிபாடு என்பது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும், நன்மைகளை அதிகரிக்கும். காலையில் குலதெய்வத்தை வழிபட்டு இன்று உங்களுடைய வேலைகளை தொடங்குங்கள். அதில் ஆதாயத்தை காண முடியும். தனுசு ராசி நண்பர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சந்திரன் சஞ்சரிக்கிறார். மனதில் குழப்பம் அதிகரிக்கும். தேவையற்ற சிந்தனைகள் ஏற்படும். எல்லாவற்றிலுமே இதுவா அதுவா என்ற எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். அதனால் இன்றைக்கு ஒருமுகமாக செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள். உங்களுக்கு திட்டமிட்டு செயல்படுங்கள். அது உங்களால் எதிர்பார்த்த லாபத்தை காண முடியும். வருமானம் அதிகரிக்கும். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு பிரச்சனை வந்தால் சமாளிக்க முடியும். எதிர்ப்புகள் இல்லாமல் போகும். உங்களுடைய உடல்நிலை சீராகும். கொடுத்து வைத்த பணம் திரும்பி வரக்கூடிய நாளாக இருக்கும். எல்லா வகையான நன்மைகளையும் அடையக்கூடிய நிலை என்று உங்களுக்கு இருக்கிறது. இந்த நாளில் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்கள். திட்டமிட்டு செயல்படுங்கள். அதில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும். சந்தோஷமும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலையும் இன்று ஏற்படும். மகர ராசி நண்பர்களே, இன்றைய தினம் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். அதன் காரணமாக தேவையற்ற செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நெருக்கடிகள் உண்டாகும் வாய்ப்புகள் இருக்கிறது. வெளியூர் பயணங்கள் சிலவற்றில் எதிர்பாராத சங்கடங்கள் ஏற்படும். உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படும். மற்றவர்கள் உங்களை புரிந்து கொள்ள முடியாமல் போவார்கள். இருந்தாலும் அமைதியாக செயல்படுவது, இறை நம்பிக்கையோடு செயல்படுவது, குல தெய்வத்தை வழிபட்டு மற்ற வேலைகளை முன்னெடுப்பது எல்லாம் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும். இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா ஏதாயிலும் ஒரு வகையில் செலவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அது குடும்பத்தினருக்காக செலவு ஏற்படலாம், ஆலயத்திற்காக செலவு ஏற்படலாம், உங்களிடம் பணிபுரிபவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக செலவுகள் ஏற்படலாம். இந்த நாள் உங்களுக்கு செலவிற்குரிய நாளாக இருக்கிறது. செலவுகள் அதிகரிக்கும். அதை கட்டுப்படுத்துவதற்கு உங்களுடைய கையில் தான் இருக்கு. இன்றைய தினத்தில் யாருக்கும் கடனாக எதையும் நீங்கள் கொடுக்க வேண்டாம். கடன் கொடுத்தால் அது திரும்பி வருவதற்கு வாய்ப்பில்லை. அதே நேரத்தில் இனமாக கொடுத்து விடுங்கள். அது எந்த விதமான பிரதிகாரம் கிடையாது. அதனால் சங்கடமும் நேராது, திரும்பி வரப்போவதில்லை. அது உங்களுடைய நிலையை பாதுகாக்கும். ஆக கடன் கொடுப்பதை இன்று தவிர்த்து விடுங்கள். கும்பராசி நண்பர்களே, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். அதன் காரணமாக இன்றைக்கு வழக்கத்தை விட உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த வருமானம் உண்டாகும். நெருக்கடிகள் இல்லாமல் போகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கொடுத்து வைத்த பணம் திரும்பி வரக்கூடிய நிலை ஏற்படும். வியாபாரம் தொழிலில் இருந்த தடைகள் சங்கடங்கள் விலகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் இன்றைக்கு நெருக்கடி இல்லாமல் நிம்மதியான நாளாக இருக்கும். உங்களுடைய விருப்பங்கள் எல்லா வகையிலும் பூர்த்தியாகிடக்கூடிய நாளாகவே இந்த நாள் இருக்க போகிறது. இந்த நாள் உங்களுக்கு ஆதாயமான நாள் என்று சொல்ல வேண்டும். மீன ராசி நண்பர்களே, ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிக்கிறார். 3ஆம் இடத்தில் செவ்வாய் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்கொண்டு வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். செய்து வரும் தொழிலில் எந்த விதமான பிரச்சனை ஏற்பட்டாலும் அதை சமாளித்திடக்கூடிய சக்தி உண்டாகும். வருமானம் அதிகரிக்கும். வியாபாரத்தை எப்படி விரிவு செய்வது, தொழிலை எப்படி நேர்கொண்டு செல்வது என்பதெல்லாம் இன்றைக்கு உங்களுக்கு சிந்தனையாக இருக்கும். உத்தியோகத்தில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளை எப்படி சரி செய்வது என்று சிந்திப்பீர்கள். எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். நண்பருடைய ஆதரவு உண்டாகும். இந்த நாளில் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக, எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிடக்கூடிய நாளாக, பணவரவு உண்டாகிடக்கூடிய நாளாகவே இருக்கிறது. எல்லா விதமான சந்தோஷங்களும் இன்றைக்கு உங்களுக்கு உண்டாகும். மனதில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும்.